தமிழ்நாட்டிலே இந்த கோயில்ல மட்டும்தான் ஒரே இடத்துல முருகன் 3 ரூபத்துல காட்சி அளிக்கிறாரு. ஆமாங்க, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஒரே கோயில்ல காட்சி தராரு. முதலாவது இருக்க சன்னதி குழந்தை ரூபமாவும், இரண்டாவது இருக்க சன்னதி முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்க மாதிரியும், மூன்றாவது முருகன் சிலை ஆண்டி கோலத்துல இருக்க மாதிரியும் ஒரே கோயிலுக்குள்ள 3 சன்னதிகளா இருக்கு. இந்த மாதிரி ஒரு முருகன் கோயில் நீங்க தமிழ்நாட்டில் இந்த கோயில்ல இருக்க முருகன் எல்லாமே சுயம்பா உருவானதா சொல்றாங்க. வடசென்னி மலைன்னு அழைக்கப்படுற இந்த குன்றுக்கு கீழே சிறுவர்கள் மேய்ச்சலுக்கு வந்ததாகவும், அப்போ அங்கிருந்த ஒரு சிறுவன் வேகமா மலைக்கு மேல ஓடி அப்படியே முருகன் சிலையா மாறிட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த சிறுவனை பின்தொடர்ந்து வந்த ஒரு சில சிறுவர்கள் இந்த காட்சியை கண்ணால் பார்த்ததாகவும் நம்பப்படுது. அப்புறம் போய் அங்க இருக்க ஊர் பொதுமக்கள் கிட்ட சொல்லி எல்லாரும் அங்க வந்து பார்த்தப்போ அங்க 3 சிலைகள் 3 ரூபமா தென்பட்டதா சொல்லப்படுது. இன்னைக்கு சேலம் மாவட்டத்தோட எல்லையில மிக பிரபலமா இந்த முருகன் கோயில் திகழுது. இந்த கோயில்ல போய் வணங்கினா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்ம மனசுல நினைச்சதை நிறைவேறும் சொல்லி நம்பப்படுது. இந்த முருகன் கோயில் அடிவாரத்துல 400 வருஷ பழமையான ஆலமரமும் ஒண்ணு இருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்க நடந்தும் போலாம், இல்ல கார் வழியாவும் மேல போலாம். இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.